பணக்காரராக ஆகவில்லை தெரியுமா? அது உங்க சிச்சுவேஷன் இல்ல, உங்க திங்கிங் தான். இப்போ நான் சொல்லப் போற சில விஷயங்கள் சாதாரண அட்வைஸ் இல்ல. உலகத்திலேயே டாப் லெவல் சக்சஸ் மைண்ட் செட்ல இருந்து வரும் இன்சைட்ஸ். இந்த மாதிரி திங்கிங் தான் எலான் மஸ்க் மாதிரி மனிதர்களை வேற லெவலுக்கு எடுத்துச்சு. இந்த வீடியோ விஷுவல் இம்பார்ட்டன்ட் இல்ல, ஆடியோ தான் முக்கியம். ஃபோனை சைட்ல வச்சு காமா கேளுங்க. இந்த வீடியோ உங்க திங்கிங்கை சேஞ்ச் பண்ணும். வாழ்க்கையில நாம எல்லாரும் ஒரு புது விஷயத்தை எப்படி பண்ணுவோம்னா, மத்தவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து அப்படியே காப்பி பண்ணுவோம். ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா பக்கத்து கடைக்காரன் எப்படி பண்றானோ அதே மாதிரி பண்ணுவோம். ஒரு கோர்ஸ் படிக்கணும்னா நம்ம நண்பர்கள் என்ன படிக்கிறாங்களோ அதையே நாமும் படிப்போம். இங்க தான் பலர் ஃபெயில் ஆகுறாங்க. இதுக்கு பேரு அனாலஜி மூலம் யோசிப்பது. அதாவது மத்தவங்களை பார்த்து பின்பற்றுவது. ஆனா உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள், குறிப்பா எலான் மஸ்க் ஃபாலோ பண்ற முதல் முக்கியமான மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் திங்கிங். அதாவது ஒரு பிரச்சனையை அதோட அடிப்படை வேர் வரைக்கும் உடைச்சு பார்க்கிறது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் மறந்துட்டு உண்மையான பேசிக் ஃபேக்ட் என்ன அப்படின்னு மூளைய கசக்கி யோசிக்கிறது. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு சாதாரண ஆள் என்ன நினைப்பான்? என்கிட்ட பெரிய முதலீடு இல்ல, எனக்கு பெரிய பேக்ரவுண்ட் இல்ல, அதனால என்னால பிசினஸ் பண்ண முடியாதுன்னு ஈஸியா கிவ் அப் பண்ணிடுவான். இது சாதாரண மனிதர்களோட சைக்காலஜிக்கல் பேரியர். அவங்க மூளை எப்பவும் நெகட்டிவ் விஷயங்களை தான் முதல்ல தேடும். ஆனா சக்சஸ் மைண்ட் செட் இருக்கிறவன் எப்படி யோசிப்பான்? ஒரு பிசினஸ் தொடங்க அடிப்படை தேவை என்ன? ஒரு ப்ராடக்ட் அல்லது ஒரு சர்வீஸ். அந்த ப்ராடக்ட் உருவாக்க என்ன தேவை? ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில் கத்துக்க என்ன தேவை? இன்டர்நெட். இன்டர்நெட் ஃப்ரீயா இருக்கிறப்போ, நான் ஏன் ஒரு புது விஷயத்த கத்துக்கிட்டு அத ஒரு பிசினஸா மாத்தக்கூடாது அப்படின்னு ஒரு தெளிவான முடிவுக்கு வருவான். இதுதான் டிஃபரன்ஸ். இந்த ஒரு மிஸ்டேக் உன்னை 5 வருடம் பின்னுக்கு தள்ளும். நீ மத்தவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தா, அவங்க போற அதே சாதாரண இடத்துக்கு தான் நீயும் போவாய். உனக்கு கிடைக்கிற ரிசல்ட்டும் சாதாரணமா தான் இருக்கும். ஆனா ரூட் காஸ் கண்டுபிடிச்சு வேலை செஞ்சா, உன்னால இம்பாசிபிள்னு நினைக்கிற விஷயங்கள கூட அச்சீவ் பண்ண முடியும். எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் தொடங்கினப்போ எல்லாரும் ராக்கெட் உருவாக்குறது பல பில்லியன் டாலர் செலவாகும்னு சொன்னாங்க. ஆனா அவர் ராக்கெட் சயின்ஸை பத்தி முழுசா படிச்சு ஒரு ராக்கெட் உருவாக்க தேவையான அடிப்படை மெட்டீரியல்ஸ் என்ன, அதோட மார்க்கெட் விலை என்னன்னு தனித்தனியா பிரிச்சு பார்த்தார். அப்போ அவருக்கு புரிஞ்சது, மார்க்கெட்ல விக்கிற ராக்கெட் விலையை விட அதை உருவாக்குற மெட்டீரியல்ஸ் விலை ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு. அங்கிருந்து தான் கம்மி செலவுல ராக்கெட் உருவாக்குற ஐடியா பிறந்தது. நீ இத புரிஞ்சுக்கிட்டா உன் லைஃப்ல எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் அதை ஈஸியா தாண்டிடுவ. உன்னோட கோல்ஸ் எல்லாமே உனக்கு ரொம்ப பக்கத்துல வந்துடும். அடுத்து ஒரு ரொம்ப டீப்பான விஷயம் சொல்றேன், கவனமா கேளுங்க. நிறைய பேருக்கு பணக்காரன் ஆகணும்னு ஆசை இருக்கு, பெரிய கார் வாங்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா அந்த பயணத்துல கிடைக்கிற வலியை தாங்கிக்கிற சக்தி துளி கூட இல்லை. சாதாரண மனிதர்களுக்கும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அச்சீவர்ஸ்க்கும் உள்ள மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் டிஃபரன்ஸ் அவங்க பெயினை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது தான். நீங்க ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கீங்க. மாசம் ஒரு 30,000 சம்பளம் வருது. திடீர்னு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஆனா அதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? முக்கால்வாசி பேர் அந்த 30,000 போதும்னு எந்த ரிஸ்க்கும் எடுக்காம அமைதியா அதே இடத்துல உட்கார்ந்துடுவாங்க. இது நார்மல் மைண்ட் செட். அவங்க மூளை எப்பவுமே பாதுகாப்பான ஒரு இடத்தை தான் தேடும். கஷ்டத்தை பார்த்தால் ஓடி ஒழிய நினைக்கும். ஆனா எலான் மஸ்க் மாதிரி ஆட்கள் ரிஸ்க பார்த்து பயப்பட மாட்டாங்க. அவங்க அசிமெட்ரிக் ரிஸ்க் எடுப்பாங்க. அதாவது தோத்தா கொஞ்சமா இழப்போம், ஆனா ஜெயிச்சா உலகத்தையே மாத்துவோம் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு புது விஷயத்த கத்துக்கிறப்போ இல்ல ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்போ நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும், மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் வரும், ராத்திரி தூக்கம் வராது. அந்த வலியை நீ தாங்கிக்கலனா கடைசி வரைக்கும் உன்னோட வாழ்க்கை ஆவரேஜா தான் இருக்கும். இந்த உலகத்துல யாரும் உனக்கு ஃப்ரீயா சக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தையும் ரிஸ்கையும் தாங்குறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன் பேங்க் பேலன்ஸ் ஏறும். ஒரு சாதாரண ஆள் வலியை பார்த்து ஓடுவான். ஆனா ஒரு ரிச் மைண்ட் செட் இருக்கிறவன் அந்த வலிய ஒரு சிக்னலா பாப்பான். வலி வருதுன்னா நாம புதுசா ஏதோ ஒன்ன கத்துக்கிறோம், நாம அடுத்த கட்டத்துக்கு வளர்றோம்னு அர்த்தம். இத நீயே உன் லைஃப்ல யோசிச்சு பாரு. கஷ்டமா இருக்குன்னு நீ பாதியில விட்ட விஷயங்கள் தான் இன்னைக்கு உன்னை பின்னுக்கு தள்ளி உட்கார வச்சிருக்கு. இத அப்ளை பண்ணலனா நீ கடைசி வரைக்கும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கறத கனவுல மட்டும்தான் பாப்ப. ஆனா அப்ளை பண்ணிட்டா உன்னை யாராலையும் அசைக்க முடியாது. உன்னோட லிமிட்ஸ் எல்லாமே உடைஞ்சிடும். இதுக்கப்புறம் நான் சொல்ல போற விஷயம் உனக்கு கொஞ்சம் கசப்பா இருக்கலாம், கோபம் கூட வரலாம். ஆனா அதுதான் 100க்கு 100 உண்மை. உன்னோட நேரம் ஒரு வேல்யூவும் இல்லாதது. என்னடா இவன் இப்படி சொல்றான்னு பாக்குறீங்களா?
ஆமாம். நீ ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உழைக்கிறியா? 12 மணி நேரம் வியர்வை சிந்த உழைக்கிறியா? அப்படிங்கிறதுல இந்த உலகத்துல யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. நீ என்ன ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ற அப்படிங்கிறதுல தான் உன் சக்சஸ் அடங்கி இருக்கு. இதுதான் டீகப்ளிங் டைம் அண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்ற கான்செப்ட். நம்ம ஊர்ல சின்ன வயசுல இருந்தே என்ன சொல்லி வளர்த்திருக்காங்க? கடினமா உழைச்சா முன்னுக்கு வரலாம், நேர்மையா உழைச்சா பெரிய ஆளாகலாம்னு. ஆனா கடினமா உழைக்கிற ஒரு சாதாரண தொழிலாளியோ இல்ல ரோட்ல மூட்டை தூக்குறவரோ ஏன் இன்னும் கோடீஸ்வரன் ஆகல? ஏன்னா அவங்க தன்னோட நேரத்தை வித்து காசாக்குறாங்க. ஆனா சக்சஸ் மைண்ட் செட் இருக்கிறவங்க நேரத்தை விக்க மாட்டாங்க. அவங்க எப்பவுமே வேல்யூ கிரியேட் பண்ணுவாங்க. எலான் மஸ்க் ஒரு வாரத்துக்கு 100 மணி நேரம் வேலை செய்வாருன்னு நியூஸ்ல சொல்லுவாங்க. ஆனா அவர் சும்மா லேப்டாப் முன்னாடி உட்கார்றதில்ல. ஒவ்வொரு செகண்டும் அந்த கம்பெனிக்கு எப்படி கோடிக்கணக்கில் வேல்யூ ஆட் பண்ணலாம்னு மூளையை யூஸ் பண்ணி யோசிப்பாரு. உன்னோட சிந்தனை எப்பவுமே நான் இன்னைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சிட்டேன், எனக்கு இது போதும், நான் டயர்ட் ஆகிட்டேன்னு இருக்கக்கூடாது. நான் இன்னைக்கு என் வாழ்க்கைக்கு என் பிசினஸ்க்கு என்ன புதுசா வேல்யூ ஆட் பண்ண அப்படின்னு இருக்கணும். இங்க தான் பலர் ஃபெயில் ஆகுறாங்க. ஒரு விஷயத்தை பல மணி நேரம் செஞ்சுட்டு எனக்கு ரிசல்ட் வரலன்னு அழுவுறதுல அர்த்தமே இல்ல. நீ ஒரு புது ஸ்கில் வளர்த்துக்கிறியோ இல்ல ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்றியோ அது பல பேரோட பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அப்படி பல பேரோட பிரச்சனையை நீ சால்வ் பண்ணுனா நீ ராத்திரி தூங்கும்போது கூட உனக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் மட்டும் உனக்கு நடந்துடுச்சுன்னா நீ நேரத்துக்காக உழைக்கிறதை நிறுத்திட்டு வேல்யூக்காக உழைக்க ஆரம்பிப்பை. அதுக்கப்புறம் உன்னோட வெல்த் மல்டிப்ளிகேஷன் நீயே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு வேகமாக இருக்கும். பணக்காரங்க பணத்துக்காக வேலை செய்ய மாட்டாங்க, பணம் அவங்களுக்காக வேலை செய்யும் அப்படின்னு சொல்றதுக்கு உண்மையான அர்த்தம் இதுதான். நான்காவது விஷயம் எக்ஸ்ட்ரீம் ஓனர்ஷிப். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர். ஒரு ஆவரேஜ் ஆள் அவனுக்கு நடக்கிற எல்லா கெட்டதுக்கும் மத்தவங்களைத்தான் எப்பவுமே குறை சொல்லுவான். என் பாஸ் சரியில்லை, என் பேக்ரவுண்ட் சரியில்லை, கவர்மெண்ட் எனக்கு எதுவும் பண்ணல, எக்கனாமி ரொம்ப மோசமா இருக்குன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருப்பான். நீ இத புரிஞ்சுக்கிட்டா உன் லைஃப் அடியோடு மாறும். எப்ப நீ மத்தவங்கள குறை சொல்றியோ அப்போ உன் வாழ்க்கையோட முழு கண்ட்ரோலை நீ அவங்க கிட்ட கொடுக்கறன்னு அர்த்தம். ஆனா டாப் 1% ஆட்கள் அவங்க லைஃப்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவங்களே முழு பொறுப்பெடுத்துப்பாங்க. எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனில முதல் 3 ராக்கெட் லான்ச் ஃபெயில் ஆனப்போ அந்த கம்பெனியே அழியிற நிலைமைக்கு போச்சு. ஆனா அவர் என் டீம் சரியில்லை, எனக்கு சரியான சப்போர்ட் இல்லைன்னு யாரையும் ப்ளேம் பண்ணல. அவர் கேமரா முன்னாடி வந்து என்ன சொன்னார்னா, இந்த கம்பெனியோட சீஃப் இன்ஜினியர் நான் தான், அதனால இந்த மிகப்பெரிய ஃபெயிலியருக்கு நான் தான் முழு பொறுப்பு அப்படின்னு தைரியமா சொன்னார். உன்னோட ஃபெயிலியருக்கு நீ தான் காரணம்னு நீ ஈகோவை விட்டு ஒத்துக்கிற அந்த நிமிஷம்தான் உன் வெற்றியோட முதல் படி ஸ்ட்ராங்கா ஆரம்பிக்குது. உன் வறுமைக்கு உன் பேக்ரவுண்ட் காரணம் இல்ல, உன்னோட ஆக்ஷன் தான் காரணம். இத நீ மனசார அக்செப்ட் பண்ணிக்கலனா அடுத்த 20 வருஷமும் இதே நிலைமையில எந்த மாற்றமும் இல்லாமல் இருப்ப. ஆனா நீ கம்ப்ளீட் பொறுப்பெடுத்துக்கிட்டா உன் மூளை ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தேட ஆரம்பிக்கும். பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்றதுன்னு புதுசு புதுசா ஐடியாஸ் வரும். இந்த ஒரு மிஸ்டேக் உன்னை 5 வருடம் பின்னுக்கு தள்ளும். அதாவது மத்தவங்களை குறை சொல்ற அந்த மோசமான பழக்கம். இந்த பழக்கத்தை நீ இன்னைக்கே மாத்திக்கிட்டா அது உன்னை சாதாரண மக்கள் கூட்டத்துல இருந்து பிரிச்சு ஒரு மிகப்பெரிய லீடரா மாத்தும். உன்னோட தவறுகளை நீயே அனலைஸ் பண்ணு. எந்த இடத்துல நாம தப்பு பண்றோம்னு தேடு, அதை சரி பண்ணு. அதுதான் உன்னை உண்மையான growth பாத்துல கொண்டு போகும். கடைசியா ஒரு விஷயம் ஃபீட்பேக் லூப்ஸ் அண்ட் எக்ஸிகியூஷன். இதுதான் உண்மையிலேயே உன்னோட கேம் சேஞ்சர். நம்மள பல பேருக்கு உள்ளூர ஒரு பெரிய ஈகோ இருக்கும். நாம பண்றது தான் எப்பவும் கரெக்ட், நாம ரொம்ப புத்திசாலின்னு ஒரு நினைப்பு இருக்கும். யாராவது நம்ம குறைய சுட்டி காட்டினா உடனே நமக்கு பயங்கர கோபம் வரும், அவங்களை நம்ம எதிரியா பார்ப்போம். இந்த ஒரு தப்பு உன்னை லைஃப்ல ரொம்ப ரொம்ப பின்னுக்கு தள்ளிடும். எலான் மஸ்க் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், கான்ஸ்டன்ட்லி சீக் நெகட்டிவ் ஃபீட்பேக். அதாவது உன்னை சுற்றி எப்பவுமே உன்னோட குறைகளை நேருக்கு நேரா சொல்ற ஆட்களை வைத்துக்கொள். அது உன் நெருங்கிய நண்பர்களா இருக்கலாம், இல்ல அந்த ஃபீல்டுல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸா இருக்கலாம். உன் வேலையில என்ன தப்பு இருக்குன்னு அவங்க கிட்ட கேட்டு கேட்டு திருத்திக்கோ. பணக்கார மைண்ட் செட் இருக்கிறவங்க அவங்க ஈகோவை ஒரு ஓரமா தூக்கி வச்சுட்டு டேட்டாவை மட்டும்தான் எப்பவும் நம்புவாங்க. நாம செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சா அடுத்த செகண்ட் அதை மாத்திக்க கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. ஆனா சாதாரண மக்கள் அவங்க ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக தோத்து போன விஷயத்தையே திரும்ப திரும்ப முட்டாள்தனமா செஞ்சுட்டு இருப்பாங்க. நீ எப்ப உன் ஈகோவை முழுசா கொன்னுட்டு எனக்கு எதுவும் உலகத்துல டெக்னாலஜி எல்லாமே பயங்கர வேகமா மாறிக்கிட்டு இருக்கு, உன்னோட பழைய நாலேஜ் வச்சுக்கிட்டு நீ புதுசா எந்த வெற்றியும் அடைய முடியாது. அது மட்டும் இல்லாம உன்கிட்ட எவ்வளவு பெரிய உலகத்தையே மாற்ற ஐடியா இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணலன்னா அது குப்பையோட குப்பைதான்.
சாதாரண மனிதன் வெறும் ஐடியா மட்டும்தான் யோசிப்பான். ஆனா சக்சஸ்ஃபுல் மனுஷன் அந்த ஐடியாவை உடனே ஆக்ஷன்ல இறக்குவான். உன்னோட தவறுகளை ஒரு ஃபீட்பேக்கா எடுத்துக்கோ. அந்த ஃபீட்பேக் வச்சு உன்னையே நீ அப்கிரேட் பண்ணிக்கோ. ஒவ்வொரு நாளும் நீ நேற்று இருந்ததை விட 1% பெட்டரா ஆகணும். அதுதான் உண்மையான காம்பவுண்டிங் எஃபெக்ட். இது எல்லாமே ஏதோ நான் உன்னை மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்ற சாதாரண கதைகள் இல்லை. எலான் மஸ்க் மாதிரி பல பில்லியன் டாலர் கம்பெனிகளை உருவாக்கின பல வெற்றிகரமான மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில தினமும் ஸ்ட்ரிக்ட்டா பிராக்டிஸ் பண்ற விஷயங்கள். இந்த வீடியோல சொல்லது உங்க வாழ்க்கைக்கு கனெக்ட் ஆயிற்றா? இந்த வீடியோவை ஒரு தடவை கேட்டு விட்டீங்கன்னா 20% தான் புரியும். மீண்டும் கேளுங்கள். அப்போதான் ஃபுல் வேல்யூ கிடைக்கும். இந்த 5இல் நீங்கள் எதில் வீக் கமெண்டில் சொல்லுங்க. இந்த மாதிரி டீப் வீடியோஸ் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம்.